இந்த 141ஆம் சங்கீதத்தை தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த சங்கீதம் தாவீதினுடைய சங்கீதம். தன்னுடைய உள்ளான வாழ்க்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து சொல்லப்படுகிற வார்த்தைகள் நிறைந்த ஒரு சங்கீதம். இதன் 5வது வசனம், நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை, அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். ஜெபங்களில் மிக சிறந்த ஒரு ஜெபம் தண்டனையை இன்னும் சொல்லுவேன், கண்டிப்பை ஏற்றுக்கொள்ளும்படி நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்துகிற ஒரு ஜெபம். கண்டிப்பு எல்லாருக்கும் கிடைப்பதில்லை. பாராட்டு சில நேரங்களிலே எல்லா இடங்களிலிருந்து நமக்கு கிடைக்கலாம். ஆனால் கண்டிப்பு நமக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து தான் வரும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி கர்த்தர் தாம் நேசிக்கிறவர்கள் என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார் என்ற வார்த்தையின்படி யாரிடத்தில் நமக்கு நேசம் இருக்குமோ, யாருடைய வாழ்க்கை சரி செய்யப்பட வேண்டும் என்ற அக்கறை இருக்குமோ, அந்த இடத்தில் தான் கண்டிதம் பிறக்கிறது. எல்லாரையும் கண்டிப்பதில்லை. அதனால் தான் நம்ம வெளியில் இருக்கிற யாரையாவது பார்த்தோமானால் நமக்கு சில ஒப்பீனியன்ஸ் இருந்தால் கூட அங்கே நாம் அதை வெளிப்படுத்துவதில்லை. ஏனென்றால் நமக்கும் அவர்களுக்குமான உறவு வித்தியாசமானது. ஆனால் நம்முடைய குடும்பங்களில், திருச்சபைகளில், நம்மோடு நெருங்கி இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தவறாயிருக்கிறது என்று கருதும் போது அங்கே அந்த கண்டிப்பு உருவாகிறது. இங்கே தேவனுடைய வார்த்தையை சொல்கிறது, நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை என்ன செய்யட்டும்? கடிந்து கொள்ளட்டும் என்று ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபம். ஆண்டவரே, சீர்திருத்தலுக்கு நான் என்னை ஒப்படைக்கிறேன். சீர்திருத்தும்படி, என் இருதயத்தை சீராக்கும்படி நீர் அனுப்புகிற உம்முடைய ஜனங்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்பதான ஒரு வார்த்தை. இந்த கடிந்து கொள்ளுதலை குறித்து வேதம் சொல்லுகிறது. நிறைய ஆசீர்வாதமான வார்த்தைகள் இருப்பது போல தேவனுடைய வார்த்தையில் நாம் பார்ப்போமானால், நீதிமொழிகள் புஸ்தகத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோமானால் 9வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம் பாருங்கள். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். இங்கே நல்ல அழகான வார்த்தை. பரியாசக்காரனை, அதை கேலி கிண்டல் செய்கிறவனை கடிந்து கொள்ளாதே, அவன் என்ன செய்வானா? உன்னை பகைப்பான். எந்த இடத்தில் கண்டிதத்துக்கு நேராக ஒரு பகைமை வருகிறதோ வேதம் அவர்களுக்கு ஒரு நல்ல பெயர் கொடுக்கிறது. என்ன பெயராம்? பரியாசம் பண்ணுகிறவர்கள், சொல்லுகிற ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இதே நீதிமொழிகள் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன் என்று சொல்லியிருக்கிறது. தேவ வார்த்தையின் ஆழத்தை கொஞ்சம் முற்று பார்த்தால், ஆண்டவரும் காதுகளை திறந்து நாம் தவறும் போது, மாறி நடக்கிற போது, நம்மை அவர் மிகவும் நேசிப்பதினாலே அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு நேராக கடிந்து கொள்ளுதலை அனுப்புகிறார். அதே நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்கள். புத்திமதிகளை தள்ளி விடுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியம் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனம் அடைவான் என்ற வார்த்தை. கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் எங்கே தவறு பாரு. பல நேரங்களிலே ஆவிக்குரிய ரீதியில் முதியவர்கள், இன்னும் மூத்தவர்கள், ஊழியர்கள், நம்மோடு இருக்கிறதான நம்முடைய நலத்தை விரும்புகிறவர்கள் நம்மை ஒரு சில காரியங்களில் நம்மை கடிந்து கொள்ளும் போது, அந்த கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் என்ன செய்வானா? அவன் கனம் அடைவான் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் கடிந்து கொள்ளுதலுக்கு, சீர்திருத்தலுக்கு வேதம் மிக முக்கியம் சொல்லப்படுகிறது. அதே 15வது அதிகாரம் 31வது வசனம் 32வது வசனம் பாருங்கள். நல்ல வார்த்தை. ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தே தங்கும். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதல், நம்முடைய நன்மைக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிற காது யாரிடத்தில் இருக்குமா? ஞானிகளிடத்தில். அப்படியானால் நாம் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்வது நம்மை ஞானவான்களாக மாற்றும். அடுத்த வசனத்தை பாருங்கள். புத்திமதியை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான் என்று சங்கீதக்காரன் இதையெல்லாம் உணர்ந்துதான் சொல்லுகிறான். ஆண்டவரே, நீதிமான் என்னை தயவாய் குட்டி கடிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை நீர் என்ன செய்யும்? எனக்கு அதற்கு நேராக ஆயத்தப்படுத்து. ஏனென்றால் இருதயம் தான் ஏற்றுக்கொள்ளாது, கஷ்டமா இருக்கும். நம்ம இப்படி சொல்லிட்டாங்களே, ஏன் இப்படி என்று நமக்கு கோபம் வரும். நமக்கு சில நேரங்களிலே அதுக்கு விரோதமாக ஆக்ட் பண்ணணும், அதுக்கு ரியாக்ட் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வரும். ஆனால் ரொம்ப நல்ல
நல்ல ஒரு ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே நான் எங்கெல்லாம் தவறுவேனோ அல்லது எங்கெல்லாம் ஒரு ஆபத்து இருக்கிறதோ அங்கெல்லாம் என்னை எச்சரிக்கும் கண்டிப்பின் வார்த்தைகளுக்கு நேராக என்னுடைய காதுகள் திரும்பணும். அது எப்படி இருக்குமாம் அந்த கண்டிப்பு? நம்ம அதே வசனத்துல சங்கீதம் 141:5 பாருங்க, அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும். இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால் அது என் தலைக்கு அபிஷேக தைலம் போல இருக்கும். அந்த எண்ணெய் அதைத்தான் குறிப்பிடுகிறது. அபிஷேக தைலம் எல்லாருக்கும் அல்ல, தேவன் தெரிந்து கொள்ளுகிற ராஜாக்கள், ஆசாரிகள் என்று மிக முக்கியமானவர்களுக்கே கொடுக்கப்பட்டதான மிகப்பெரிய கனம் அந்த தைலத்தின் எண்ணெய். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற அந்த ஆண்டவரே என்னை கடிந்து கொள்ளும் வார்த்தைகள் நீதிமான்களிடம் வந்து வரும்போது அது என் தலைக்கு எப்படி இருக்கும்? நான் எண்ணெயை போல இருக்கும். எல்லாருக்கும் அல்ல, என்னை நீ நேசிப்பதினால் யார் அபிஷேக தைலம் அப்படியானால் முழுமையாய் நான் அதை ஏற்றுக்கொள், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை பாருங்கள், அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். பாருங்கள், அதை அல்ல தட்டாத வாழ்க்கை. கடந்த வாரத்தில் நமக்கு நம்முடைய வேத பிரசங்க நேரத்தில் நாம் பார்த்தோம், யோவாஸ் ராஜா சகரியா தீர்க்கதரிசி எச்சரித்த போது அதை அவன் ஏற்றுக்கொள்வதற்கு அவன் மனதில்லாதிருந்தது. பாருங்கள், எளிய விதத்தில் இன்னும் சொல்ல வேண்டும், குறுகிய காலத்தில் அவன் தன்னுடைய மரணத்தை சந்தித்தான். அவன் ராஜாக்களின் கல்லறையில் அடக்கம் பண்ணப்படாமல் போனான். அதே நேரத்தில் தாவீது ராஜா, நீங்கள் நமக்கெல்லாம் தெரிந்த சம்பவம், 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தை அவன் தவறு செய்த போது நாத்தான் தீர்க்கதரிசி எச்சரிக்கிறார், தண்டனையை சொல்லுகிறார். அதனால் அவனுக்கு நாத்தான் தீர்க்கதரிசி மேல கோபம் வரல. அவன் போய் ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறான். அதுதான் 51வது சங்கீதம். அப்படி தேவனுக்கு நேராக திரும்புவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த சங்கீதத்தை முடிக்கும் போது, இந்த வசனத்தை முடிக்கும் போது இந்த வார்த்தை சொல்ல, அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் என்ன செய்வேன்? ஜெபம் பண்ணி என்னை கடிந்து கொள்ளுகிறவர்கள். அதை பார்க்கும்போது நமக்கு சில நேரம் கோபம் வரும். ஒருவேளை அவர்களுக்கு ஒரு இக்கட்டு வந்தா நல்லா வரட்டும், என்னை இப்படி சொன்னாங்கல்ல, இவங்களுக்கு இது தேவைதான் என்று அல்ல, அவர்கள் இக்கட்டுகள் இருக்கும்போது நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். எது இந்த மாற்றத்தை கொடுத்தது என்றால், அவர்கள் எல்லாரும் தேவன் என் வாழ்க்கையை செப்பனிட எனக்கு கொடுக்கப்பட்ட கருவிகள். அதனால் அவர்கள் ஒரு இக்கட்டில் இருக்கும்போது என் கோபத்தை அல்ல, அவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன் என்று இந்த தாவீது தன் இருதயத்தை அவ்வளவாய் பக்குவப்படுத்தி இருந்தான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பெற்றோர்கள், இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஆவிக்குரிய ரீதியில் முதிர்ச்சி அடைந்த விசுவாசிகள், ஊழியர்கள், இவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் நமக்கு எதுக்கு தந்திருக்கிறார்? நம்மை சரியான வழியிலே நடத்த, நம்மை போதித்து நடத்த, எங்கே ஆபத்துகள் இருக்கோ அதை விலக்கி நடத்த, அந்த காரியங்களில் நமக்கு ஆலோசனை சொல்லி மீறி நடக்கும்போது தேவ வார்த்தை கண்டிப்போடு நினைவுபடுத்துகிற ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவாராக. எத்தனை பேர் நினைக்கிறீங்க இது ஒரு ஆசீர்வாதம், எனக்கு இது தேவை? ஆமேன். இந்த ஆசீர்வாதம் இருந்தா போதும், சரியா போய் சேர்ந்துருவோம். அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்த